27 27 8 8 2001 2001. பிறந்த நேரம் 1:43 PM. 1:43 PM தானம்மா? ஆமாம். பிறந்த இடம் சென்னை. சென்னை. ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. ராசி விருச்சிக ராசி, கேட்டை நட்சத்திரம். விருச்சிக ராசி, கேட்டை நட்சத்திரம். என்ன லக்னம்மா? லக்னம் அதுதான் டவுட்டா இருக்கு. தனுஷனா துலாம், இது விருச்சிகமா தனுஷான்னு டாக்டர். ஆமாம்மா, ஒரு நிமிஷத்துல லக்னம் மாறுதுமா. யார உங்க தெரிஞ்ச பையனா? ஒரு நிமிஷத்துல லக்னம் மாறுது. இந்த லக்னத்தை நீங்க தான் உறுதி பண்ணணும். நான் எங்க உறுதி பண்றது? அண்ணா பொண்ணு. அண்ணன் பொண்ணு விருச்சிக லக்னம். ஒரே பாயிண்ட் தாம்மா. விருச்சிக லக்னமாக இருந்தா கண்டிப்பா வெளிநாடு வெளிமாநிலம்னு. சென்னையில பிறந்தவங்க தானே? ஆமா ஆமா, சென்னையில் பிறந்தவங்க. தூரம் இப்போ எந்த இடத்துல? 25 வயசாச்சு. எங்கே இருக்கிறாங்க? சென்னையில தான் இருக்காங்க. ஆனா அப்பா இல்ல. அப்பா இல்ல, போயாச்சு. ஆமா. அப்பா எப்போ இறந்தாரு? பிரிஞ்சுட்டாரா? 21 போயாச்சு, இறந்துட்டாரு. ஆமா. எப்போ இறந்தாரு? 21 2021 அப்பா இறந்துட்டாரு. ஆமா. 2021 மே மாசத்துக்கு முன்னாடியா பின்னாடியா? அது சிவரா தெரியல. சுக்கிரதசை ராகபக்தி. சுக்கிரதசை ராகபக்தியில் அப்பா இறந்துருக்கணும். சுக்கிரதசை ராகபக்தினா சுக்கிரன் 8. சுக்கிரன் 8ல் இருந்து தனுசு லக்கணம் இல்லை, விருச்சிக லக்கணம். 9ஆம் இடத்தை சனி பார்க்கிறாரு. அதாவது பொண்ணு கொஞ்சம் நல்லா இருப்பா, சாரா இருப்பா, கொஞ்சம் ஹைட் வெயிட்டா நல்லா இருப்பா. சரி அம்மா, அப்பா இறந்துட்டாருனாலே 9ஆம் இடத்தை சனி பார்க்கிறாரு, 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறார் என்கின்ற அமைப்பில் விருச்சிக லக்கணம் தாம்மா. ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி தாம்மா பிறந்துருச்சு புள்ள. விருச்சிக லக்கணம் தான். 1:42 போட்டிங்கன்னா விருச்சிக லக்கணம் வந்துடும். ஒரு 2 நிமிஷம் பின்னாடி போட்டுக்கோங்க. விருச்சிக லக்கணம்னாலே 9ல் சுக்கிரன் வந்துடுவார். சுக்கிர தசையில் சனி பார்க்கிறாரு. 8ல் இருக்கக்கூடிய ராகுல சுக்கிரதசை ராகுபக்தி, சுக்கிரதசை குருபக்தியில் தகப்பன் இருக்கக்கூடாது. அப்போ சுக்கிரதசை ராகுபக்தியில் தகப்பன் இறந்துருக்கிறதுக்கான அமைப்புகள் இருக்குமா. இது ஒரு நிமிஷம் முன்னாடி போட்டுக்கோங்கம்மா. 1:42 போட்டுக்கோங்க. விருச்சிக லக்கணம் தான். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு என்னன்னா பொண்ணுக்கு எப்போ கல்யாணம்? சுக்கிரதசையில் குருபக்தி நடக்கும்போது சுக்கிரதசை குருபக்தி, சுக்கிரதசை சனி பக்தி. சுக்கிரதசையில் சனி பக்தி, சுக்கிரதசை புதன் பக்தி. கல்யாணம்லாம் இப்போ இல்லைம்மா. விருச்சிக லக்னத்திற்கு புதன் பக்தியில் தான் கல்யாணம் ஆகுன்றதை நான் அடிக்கடி சொல்கிறேன். இந்த அமைப்பில் 27 வயசுக்கு பிறகு தான் கல்யாணம் ஆகும். அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு சுக்கிரதசை புதன் பக்தியில். 27 வயசுனா 2027 ஆகஸ்ட்டுக்கு பிறகு தான் கல்யாணம் ஆகும். இப்போ இல்லைம்மா, இன்னும் ஒரு 1.25 வருஷம் இருக்குது. சுக்கிரதசையில் புதன் பக்தியில் தான் கல்யாணம் ஆகும். சரி, ஓகே குருஜி. இது என்ன சந்திர தசையில நல்லா இருக்குமா? ஏன்னா இதுவா இருக்கு, நீச்சனா இருக்கு, அதுக்காக கேட்குறேன். சந்திரன் நீச்சனாக இருந்தாலும் வளர்பிறை சந்திரன், சனியுடைய பார்வை. சந்திரன் இந்த குழந்தையுடைய தாயாரை பாதிக்கும்னா கண்டம்லாம் நினைச்சிட வேண்டாம். தாயாரை பிரிக்கும். சரி, ஓகே. தாயாரை பிரிக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல குரு பார்வை இருக்குல்ல. ஓகே. கல்யாணம் பிரச்சனை இல்லையா? செவ்வாய் கேது இருக்கிறதுனால அந்நிய பையன். ஏமா நான் ஒன்று கேட்குறேன், இந்த குழந்தைக்கு விருப்பம் இருக்கு, ஏதாவது விருப்பம் இருக்கான்னு கேட்டீங்களா என்னைக்காவது? ஏன், என்னாச்சு? இல்லை இதுவா நீங்க கேட்டீங்களா? நாங்க கேட்கல. ஆனா ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கா. ஆல்ரெடி இது லவ்ல தான் இருக்கா. இது எப்படி குருஜி? இது எப்படி, எந்த இதுல குருஜி? அது மட்டும் எனக்கு கொஞ்சம் க்ளூ கொடுங்க ப்ளீஸ். இந்த க்ளூ எல்லாம் வேண்டாம். இல்ல குருஜி ப்ளீஸ், சிரிக்காதீங்க ப்ளீஸ். இல்ல எப்படி அது கேளுங்கம்மா. இல்ல நடக்குமா அது? பையன் ஃபிக்ஸ் ஆயிட்டார். கேளுங்க. அப்படியா? நடக்குமா? கேளுங்கம்மா, சில விஷயங்கள் தெரிய வரும். சரி, ஓகே ஓகே. தெரியும் பண்ணிருக்காங்க, பண்றாங்க தெரியும். அவ ஸ்ட்ராங்கா இருக்காங்கிறது தெரியும். பையன் வீட்டுல தான் கொஞ்சம் இதுவா இருக்காங்க, அதுக்காக தான் கேட்கறேன். கேளுங்க, பாப்பாவை கூப்பிட்டு கேளுங்க. அவ்வளவுதான், ஒரே வார்த்தை. 7ல் சனி, சந்திரனுக்கு 7ல் சனி, 9ல் சுக்கிரன். பாப்பாவை கூப்பிட்டு கேளுங்க. ஓகே. பாப்பா அதனுடைய கணவரை பார்த்து விட்டார். சரி, ஓகே. லைஃப்ல நல்லா இருக்கும்ல? உங்க லைஃப்ல நல்லா இருக்குமா? உண்மையிலே குழந்தைக்கு நல்லா இருக்கும். அடுத்தடுத்து சூரிய தசை சந்திர தசை வரப்போகிறது. ஆதிபத்திய விசேஷம் உள்ள கிரகங்கள்ன்றதுனால கண்டிப்பாக அந்த குழந்தை திருமண வாழ்க்கையில் நல்லாயிருக்கும். கொஞ்சம் தூரமான இடங்களுக்கு போகும். சென்னையை விட்டு தாண்டி வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற முதல்ல வெளி மாநிலத்திற்கு போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. தமிழ்நாட்டுக்குள்ளேயே வேறு தூர இடங்களுக்கு போகக்கூடிய அமைப்பு திருமணத்திற்கு பிறகு இருக்குது. நல்லா இருக்குமா அந்த பாப்பா? வேறு ஏதாவது கேட்கணுமா?
குழந்தை பாக்கியம் அதுக்கு தான், வேற எதுவும் அதுல எல்லாம் குழந்தை எந்த குறையும் பெருசா இல்லம்மா. இன்னொன்னு இந்த பாப்பா கொஞ்சம் பிடிவாத காரியமா, தான் அதான் நினைத்ததை கேட்கறேன். அப்படியே சாதிப்பா. உங்களுக்கு அண்ணன் பொண்ணா அக்கா பொண்ணா? அண்ணன் பொண்ணு. உங்களுக்கு அண்ணன் பொண்ணு. ஆ தான் நினைச்சதை அப்படியே நின்று பிடிவாதமா 4 நாள் பட்டினி இல்லை 40 நாள் பட்டினி இல்லை கதையெல்லாம் இருக்குல்ல, பிளாக்மெயில், சென்டிமெண்ட் சரி பிளாக்மெயில், ஓகே ஓகே. அந்த மாதிரி பொண்ணு, தான் நினைச்சதை சாதிக்கக்கூடிய பொண்ணு. திருமண வாழ்க்கையில குறைகள் இல்லைம்மா, நல்லா தான் இருக்கு. செவ்வாயும் சனியும் சுக்கிரனை பாக்குறதுனால கணவருக்கு ஒண்ணும் அந்த இதெல்லாம் ஒண்ணும் செவ்வாயுடைய 8ஆம் பார்வைக்கு அப்படிலாம் ஒன்றும் பெரிய இதுகள்லாம் இல்லைம்மா. ஓகே, நீங்க ஒரு சொல்லிருக்கீங்க இல்லையா 10-20% பாதிப்புகள். 7ஆம் பார்வையா பார்த்திருந்தா சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருக்கு. சுக்கிரன் பாதிக்கப்பட்ட உடனே கணவர்னு அப்படியே டக்குன்னு வந்துட வேண்டாம். இதெல்லாம் சுக்கிரனுடைய காரகத்துவங்களில் சின்ன சின்ன விஷயங்கள் குறைவுபடும். தாம்பத்தியத்தில் ஆர்வங்கள், வித்தியாசமான ஆர்வங்கள், ஆர்வ குறைவுகள், அதெல்லாம் பெருசாக இங்கே டேமேஜாக இல்லை. இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியது தசாபுக்திகள். சூரிய தசை சந்திர தசை நல்லா இருக்கு. பருவத்தில் விருச்சிக லக்கணக்காரர்களுக்கு சூரிய சந்திர தசைகள் பருவத்தில் வருமாயின் அவர்கள் கொடுத்து வைத்தவர்கள்னு சொல்லுவேன். 16 வருஷம் மட்டும் இல்லை, செவ்வாய் தசை அதை விட டாப்பாக இருக்கும், ராகு தசை அதை விட நல்லா இருக்கும். சுக்கிர தசைக்கு பிறகு பெரிய அமைப்பில் 2031 இந்த குழந்தைக்கு அருமையான அமைப்புகள்னு ஆரம்பிக்குது. ஆக இந்த குழந்தை தாயானதற்கு பிறகு கிட்டத்தட்ட 40 வருடங்கள் நல்ல தசைகள். சூரிய சந்திர செவ்வாய் குரு, சூரியன் ஆட்சியாகி சந்திரன் சனியின் பார்வையில் இருந்தாலும் சூரிய சந்திரர்கள் கேந்திரங்களில் உட்கார்ந்து சந்திரன் வளர்வரையாகி செவ்வாய் சூட்சும வலுப்பெற்று குருவின் பார்வையில் அமர ராகு குருவோட இணைவில் அருமையான அமைப்பில் ஒரு 40-43 வருடங்களுக்கு நல்ல திசைகள் வருவதால் இந்த குழந்தை திருமண வாழ்க்கையில் நல்லா இருக்கும். ஏற்கனவே புருஷனை பார்த்துருச்சு, போய் கேட்டு பாருங்க. வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி அம்மா. வணக்கம்.